அதிமுக ஆட்சியில்தான் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக விளங்கியதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே லக்கமத்தனப்பள்ளி கிராமத்தில் மார்க்கண்டேயன் ஆற்றில் இருந்து படைதாள ஏரிக்கு செல்லும் பாசன கால்வாய் புனரமைப்பு பணியை அதிமுக துணை பொதுச் செயலாளரும் எம்எல்ஏவுமான கே பி முனுசாமி தொடங்கி வைத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக ஆட்சியில்தான் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக விளங்கிய நிலையில் அதை மறைத்து தான்றோய்த்தனமாக அண்ணாமலை பேசி வருவது நாகரிகமான அரசியல் இல்லை என தெரிவித்தார். கட்சி பல மாநிலங்கள் இருக்கிறது, ஆட்சியில் இருக்கிறது. அந்த மாநிலங்களுக்கெல்லாம் கொடுக்காமல் தமிழகத்திற்கு கொடுக்கிறது என்று சொன்னால், திராவிட கட்சிகள் ஆட்சி இருக்கின்ற இந்த தமிழகம் தான் முதன்மை மாநிலமாக இருக்கிறது என்று இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்ற அந்த அமைச்சரவை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வெகுமதி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை மறைத்து இங்கே தான் தோன்றித்தனமாக வருகின்ற இடத்திலெல்லாம் எதையோ ஒன்று சொல்லி இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளை விமர்சனம் செய்து செல்வது என்பது ஒரு நாகரிகமான அரசியல் இல்லை. தொடர்ந்து பேசிய அவர், பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு முறையாக நிதி வழங்காமல் வஞ்சித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். நிதி அமைச்சர் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி சென்றார். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பாரத பிரதமர் கூடுதலான நிதியை கொடுத்து விட்டோம் என்று சொல்லி சென்று விட்டார். ஆக அவருடைய கட்சிகள் இல்லாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு வஞ்சித்துக் கொண்டு வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதிமுகவின் சக்தியை வலுவிழக்க செய்ய வேண்டும் என்பதற்காக சுயநலத்துடன் செயல்படும் துரோகி பன்னீர் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி கடுமையாக விமர்சித்தார். நீதிமன்றத்திற்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் அவர் செய்த தவற்றிற்காக அவர் மீது கிராமத்தில் சொல்லுவாங்க குற்றது. ஏற்கனவே ஒரு நீதிபதி குட்டினார், அமைதியா இருக்கணும். மறுபடியும் வராரு, 2 குட்டிருக்காங்க, மறுபடியும் பேசுறாரு. என்ன காரணம்னா, எப்படியாவது இந்த இயக்கத்தினுடைய சக்தியை வலுவிழக்க வேண்டும் என்பதற்காக சுயநலத்தோடு செயல்படுகின்ற ஒரு துரோகி.